நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஸோ 1 இயராக வளர்த்த முடியை வந்து வெட்டியாச்சு. வளர்க்குற நேற்றுக்கு வரைக்கும் வந்து அப்துல் கலாமோட ஹேர் கட் ஸ்டைல் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலைக்கு அந்த மனுஷன் இதெல்லாம் கேட்குறதுக்கு உயிரோட இல்லை, தாங்கியிருக்க மாட்டார். பட் எனிவே ஒரு வேலையை நம்ம ஹேர் கட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி ஆனால் பேச போகிறது கிடையாது. நம்ம பேச போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பேய் பிடிச்ச வீடு கேள்விப்பட்டிருப்போம், பேய் பிடிச்ச ஒரு மொத்த பீச்சை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுற தும்மாஸ் பீச் அப்படிங்கிற இந்த ஒரு பீச்சோட கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு மொத்த பீச்சுங்க. இந்த பீச்சில் வந்து சூரியன் அஸ்தமிக்க கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் வந்து பிரைட்டாக மரீனா பீச் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற பீச் இருந்துக்கிட்டு சூரியன் அஸ்தமிக்க அதாவது சன்செட் ஆக வேகமாக அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. போலீஸ் வந்து சன்செட் ஆகிறப்பமே எல்லாரையும் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீச்சோட மண் இருக்குல்ல, அந்த பீச்சோட மண்ணே வந்து முழுக்க பிளாக் சாண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாக நம்ம பீச்சுன்னு சொன்னால் மணல் வந்து வெள்ளை கலரில் தான் பார்த்துருப்போம், இல்லை ப்ரௌன் கலரில் பார்த்துருப்போம். பட் பீச்சே வந்து முழுக்க பிளாக் சாண்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பீச். இந்த பீச் வந்து ஏன் பிளாக் சாண்டா இருக்குன்னு அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பிணங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. அந்த சாம்பல் தான் வந்து இந்த பீச்சோட பல வருஷமாக மிக்ஸ் ஆகி வந்து அங்கே இருக்கிற மண்ணே வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சுக்கும் மற்ற பீச்சுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சில் வந்து அலையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமான அமானுஷ்யங்கள் நடக்கிற பீச் இதுதான் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பட் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிசாசு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்க்கறத நம்பணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நான் பேயை பார்த்தது கிடையாது, எந்த பிசாசையும் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சில கதைகளை கேட்கறதுக்கான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. எனக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சொன்னாலும் சின்ன வயசில் சந்திரமுகி படம் பார்க்குறப்போ பயந்து போனவன் தான் நான். எப்படி சந்திரமுகி படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கோ, காஞ்சனா படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கோ, இந்த பேய் கதையிலையும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. விக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து துமாஸ் பீச்சில் காணாம போன ஒரு பர்டிகுலர் கதை. அந்த கதையும் வந்து நான் இந்த வீடியோவோட பாதியிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பீச்சை பற்றி சொல்ல வேண்டியதே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காமிக்கிறேன். வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முதல்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த துமாஸ் பீச் அப்படின்னு சொல்லப்படுற பீச் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பீச் வந்து இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் இருக்கிற சூரத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த பீச்சுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மெரினா பீச், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எந்த பீச் போனாலும், இல்லை இந்தியாவில் எந்த பீச் போனீங்கனாலும் மணல் வந்து வெள்ளை கலரில் தானே இருக்கும், இல்லை வந்து சாண்டு கலர் வாட் எவர் தட் இஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். பட் துமாஸ் பீச்சில் இருக்கிற மணல் வந்து முழுக்க பிளாக் கலரில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துமாஸ் பீச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு வழியாக போயிட்டீங்கப்பா, போனதுக்கப்புறம் இந்த பீச்சில் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? தண்ணியை பார்க்கணும்னு நினைப்பாங்க, கடலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. பீச்சில் இருந்து, அதாவது ரோட்ல இருந்து பீச் மணல் ஆரம்பிச்சிடுது, நீங்கள் அந்த கடலில் போய் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் நடந்து உள்ளுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப நீளமான ஒரு பீச், அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப தூரம் போனால் தான் தண்ணியவே பார்க்க முடியும். நம்புறவங்களோட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற துமாஸ் பீச் இருந்துக்கிட்டு முழுக்க ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சுடுகாடாக இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. சுடுகாடாக இருந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து எரிக்கப்பட்ட பிணங்களோட சாம்பல் வந்து கடலில் வந்து கலக்கப்படுது. மறுபடியும் அது அலைகளாக வந்து தண்ணி மண்ணுக்கே திரும்பி வருது. கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சாம்பல் வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகி இந்த பீச்சே வந்து முழுக்க கருப்பாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இதை நம்புகிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வேகமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. கடைகள் எல்லாத்தையும் மூடப்படுறாங்க. போலீஸே வந்து இந்த இடத்துக்குள்ள பெருசாக சாயங்காலத்துக்கு அப்புறம் யாரையும் பெருசாக விட்டுறது கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல நிறைய அழுகை குரல் வந்து இந்த பீச்சில் கேட்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, தும்மாஸ் பீச் நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற பீச்லாம் நினைக்க வேணாம். மெரினா பீச்சில் 6 மணிக்கு மேலே வந்து நிறைய அழுகை குரல் கேட்குதுப்பா, பேயெல்லாம் அழுகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த நம்பிக்கை வந்து தும்மாஸ் பீச்சை சுற்றி நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பீச்சில் வந்து ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் வந்து நிறைய அழுகை குரல் கேட்க ஆரம்பிக்குது. ரொம்ப லேட்டாக வந்து ஒரு பெண் அழுகை குரல் அப்படிங்கிறது வந்து கம்மியானதுக்கப்புறம் ஆணோட சிரிக்கிற சத்தங்கள் வந்து நிறைய கேட்குது அப்படிங்கிற நம்பிக்கைகள் வந்து மூட நம்பிக்கைகள் இங்குள்ள நிறைய சுற்றிட்டு இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய் இருக்குல்ல. ஸோ பேசிக்காக நாய் வந்து நைட் ஆயிடுச்சுன்னா யாரை பார்த்தாலும் குறைச்சிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நாய் யாரை பார்த்தாலும் குறைக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாய் மற்ற ஏரியாவில் பிஹேவ் பண்ணுறதுக்கும் நாய்கள் வந்து இந்த பீச்சில் பிஹேவ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டைம் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு நாயும் வந்து கடல்கிட்டே போக மாட்டேங்குது, ரொம்ப தள்ளி வந்துடுது. அந்த
ஏரியாலே வந்து அது இருக்கிற எல்லா நாயும் நிறைய நாய்கள் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுது. இருக்கிற 1-2 நாய் வந்து பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது. மறுபடியும் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நாயும் வந்து ஒரு நார்மல் மோடில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே ஒன்றுமே இல்லாத இருக்க ஒரு இடமா இருக்கட்டும், அந்த இடத்த பார்த்து நாய் பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக கத்திட்டு இருக்குது. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த நாய் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏங்க பைத்தியம் பிடிச்ச நாயாக இருக்குன்னு சொன்னால் இல்லைங்க, அந்த நாய் வந்து அங்கே ஏதோ ஆவியை பார்த்து கத்திட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு துமாஸ் பீச்சை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீச் வந்து ஒரு அமானுஷங்கள் நிறைஞ்ச ஒரு பீச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து அங்கே நிறைய பேர் வந்து எரிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட சாம்பல் வந்து மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யதார்த்தத்தில் இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து எரிக்கப்பட்ட சாம்பல்னால மிக்ஸ் ஆகி கருப்பு கலரில் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. பிளாக் சாண்ட் பீச் அப்படிங்கிறது வந்து யூரோப்பில் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஃபைன், இதெல்லாம் நார்மல் இன்ஃபர்மேஷன். மதுன அந்த பேய் கதைன்னு சொன்னியே அதை எடுத்து விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் அதுக்கு வரேன். ஸோ எனக்கும் உங்களை மாதிரி கியூரியாசிட்டி இருந்துச்சு, நம்ம போய் பீச்சை பார்க்கணும்னு நினைக்கணும். பட் நம்ம நினைச்சோன்னா அந்த உடனே போய் பீச்சை பார்க்க முடியாது. அப்படி என்னதான் இந்த பீச்சில் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்கிற கேள்வி இருக்கும்ல. ஸோ அதை தேடி போய் பார்க்குறப்போ ஒரு பர்டிகுலர் கதை வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேசப்பட்டு இருக்கு, நிறைய இன்டர்நெட் பிளாக்ஸில் எழுதப்பட்டு இருக்கு. இந்த ஒரு கதை வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் பையன் வந்து துமாஸ் பீச்சில் தொலைஞ்சு போன ஒரு பர்டிகுலர் கதையை தான் எல்லாரும் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்கிறப்ப இந்த கதை உண்மைப்பா, நீ சொன்னதெல்லாம் எங்கேயோ மேட்ச் ஆகுது, உண்மையிலே இந்த பீச்சில் பேய் இருக்கா இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விக்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன், ஓகே, ஒரு 5-6 வயசு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பையன். அவனோட ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே, இன்ஃபேக்ட் சூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பழக்கமே இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஆயிடுச்சுன்னா மொத்த ஊரே வந்து பீச்சுக்கு போன மாதிரி இருக்கும். அது அவங்களோட ஹேங்கிங் அவுட் ஸ்பாட் மாதிரி ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால இன்டர்நெட் ரிவ்யூஸில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த விக்டர் அப்படிங்கிற ஒரு பையனோட ஃபேமிலியும் ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்துக்கிட்டு இந்த பீச்சுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நாள் சண்டே வந்து பிக்னிக் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் எப்போ போல சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியும், சூரத்தில் இந்த பர்டிகுலர் பீச்சில் சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து ஆவியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும்னு. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் இருந்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிடுறாங்க. அப்போது விக்டரோட ஃபேமிலியும் இருந்துக்கிட்டு சரி ஓகே, விக்டர் வந்து விளாண்டாச்சு, எல்லா பசங்களும் விளாண்ட முடிச்சாச்சு, நம்ம வந்து கிளம்பி போகலாம், மறுபடியும் மண்டே ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், நார்மல் லைஃப் ஆரம்பிக்கும்னு சொல்லி கிளம்பலான்னு பார்த்தா அப்போ தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. பீச்சில் விக்டரை மட்டும் காணோம். சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ஃபேமிலி இருந்துக்கிட்டு என்னடா விக்டரை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாம் சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடினதுக்கப்புறம் விக்டர் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு தெரியுது. ஈவினிங்கிறது நைட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி பீச் வந்து ரொம்பவே டீப்பான ஒரு பீச், ரொம்ப உள்ளுக்குள்ளே போக வேண்டிய ஒரு பீச். அங்கே இங்கேன்னு ஒரு கார்னராக தேடிட்டு இருக்காங்க. விக்டரை கண்டுபிடிக்கவே முடியல. மக்கள் வேற கூட்டம் கொண்டமாக அப்போ தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவும் விக்டரோட அப்பாவோட தம்பியும் 2 பேரும் மட்டும் அந்த இடத்துல சுற்றி தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு சரி நீங்கள் இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க, நாங்கள் தேடி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்புறம் பாட்டி தாத்தா எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் சுற்றி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்து நைட் ஆனோன்னா ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு இந்த 2 பேர் சுற்றுறதை மட்டும் பார்த்துட்டு, யார் அவங்க 2 பேருக்கு என்ன வேணும், ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா, சன்செட் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி நாங்கள் காலையில் வந்திருந்தப்போ எங்களோட பையன் விக்டர்னு ஒருத்தர் தான், அவன் இப்போ காணோம், அந்த பையனை சின்ன குழந்தை, ஸோ 5-6 வயசு இருக்கிற ஒரு பையன் தான், ஸோ அவனை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற போலீஸ் இருந்துக்கிட்டு அப்படியா சரி ஓகே நாங்களும் சேர்ந்து தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கே எங்கேன்னு ஒவ்வொரு கார்னராக போய் பார்க்குறாங்களா. பீச்சில் அவங்க யாருனாலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. எங்கேயுமே வந்து விக்டர் இருக்கிற மாதிரியே தெரில, ஒரு பூச்சி கூட இருக்கிற மாதிரி தெரில, கம்ப்ளீட் மயான அமைதி இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இடம், நிறைய திருட்டெல்லாம் நடக்கிற ஒரு பர்டிகுலர் இடம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் இல்லை, ஸோ நிறைய இந்த திருட்டு தப்பான வேலைகள்லாம் நிறைய இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேணாம், உங்களை பாதுகாக்கிறது அப்புறம் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து ஆட்களை வச்சு தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் விக்டரோட அப்பாவும் சரி, விக்டரோட அப்பாவோட தம்பியும் சரி, 2 பேரும் இருந்துகிட்டு இல்லை நாங்கள் கண்டிப்பாக தேடுவோங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போலீஸ் இருந்துகிட்டு சரி ஃபைன் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டபிளை வந்து விட்டுட்டு போகிறாங்களாம். ஸோ இப்போ 3 பேர் இருந்துட்டு இருக்காங்க, விக்டரோட அப்பா, விக்டரோட அப்பாவோட தம்பி, அப்புறம் ஒரு போலீஸ். இதில் விக்டரோட அப்பா வந்து ஒரு சைடு தேட போகிறாங்களாம், விக்டர் அப்பாவோட தம்பியும் அப்புறம் அந்த போலீஸும் இவங்க இன்னொரு சைடு போயிட்டு இருக்காங்க. அதாவது விக்டரோட அங்கிளும் அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த போலீஸும் வந்து ஒரு சைடு தேட போகிறாங்க, விக்டரோட அப்பா வந்து இன்னொரு சைடு தேட போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விக்டர் அப்பாவோட
தம்பி கூட இருக்கிற ஒரு போலீஸ் இருக்கார்ல, எவ்வளோ ட்விஸ்ட்டு. சரி, அந்த அங்கிள் கூட இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இல்லைங்க இந்த ஏரியா வந்து மோசமான ஏரியான்னு ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆனதுக்கப்புறம் இங்கே மக்கள் வந்து சுற்றுறது வந்து ரொம்பவே கம்மியாகிடுது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் வந்து இந்த திருட்டு வேலை பண்ணுறவங்களாம் இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு தப்பான வேலை செய்கிறதா இருந்தாலும் இங்கே யாருமே நடமாட்டம் இல்லைங்கிறதுனால இந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால போலீஸ்க்கே சம்டைம்ஸ் இங்கே வரதுக்கெல்லாம் பயமாக இருக்கும். நீங்கள் நேரம் இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு தேடிக்கிட்டே இருக்காங்களா, விக்டர் விக்டர்னு கத்தி போயிட்டே இருக்காங்களா. இந்த சரி அவங்க அப்பா ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்களா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அங்கிள் இருந்துகிட்டு இதெல்லாம் என்னங்க நம்புற மாதிரியாங்க இருக்கு, சின்ன பையன் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது, இதெல்லாம் பேய் பிசாசுலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு அவங்க தேடிட்டும் இருக்காங்களா. ஃபைனலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டரோட அப்பாவுக்கு வந்து திடீர்னு விக்டரோட குரல் வந்து ஃபைனலி கேட்குது. அந்த குரலை கேட்குறப்ப இவங்க இருந்துக்கிட்டு எங்கே அந்த குரல் வருதுன்னு அவங்க தேடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபுல் பிச் டார்க்காக இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருதான். ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் விக்டரோட அப்பா இருந்துக்கிட்டு என்ன மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பையனோட குரல் வேற கேட்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மழைக்குள்ளே வந்து அவர் உள்ளுக்குள்ளே ஓடி போகிறாராம். உள்ளுக்குள்ளே ஓடி போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து அங்கே ஆனால் விக்டர் கிடையாது. விக்டருக்கு பதிலாக அங்கே வந்து வேற ஒரு ஆள் வந்து அங்கே மணலில் மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ பீச்சில் படுத்துட்டு இருக்காராம். இதை பார்த்துட்டு விக்டரோட அப்பா இருந்துக்கிட்டு இவர் வந்து ஏதாவது சவுண்டை கொடுத்துட்டாரா இல்லையான்னு சொல்லி அவரை திருப்பி பார்க்குறாராம். அவரை திருப்பி பார்க்குறப்போ அவர் உயிரோடவே இல்லையா, அவர் பணமாக இருக்காராம். எனக்கு தெரியுங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஆனால் இந்த கதை தான் இன்டர்நெட்டில் இந்த துமாஸ் பீச்சை பற்றி ஓடிட்டு இருக்குது. கேட்டுக்கோங்க. இதை விட இதுக்கே ஷாக்காகாதீங்க, இதை விட பெரிய ஷாக் இருக்குது. ஸோ விக்டரோட அப்பா இருந்துக்கிட்டு வந்து என்னடா பேயெல்லாம் இந்த இது ஒரு பணம் இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிறாராம். டென்ஷன் ஆனதுக்கப்புறம் இவர் அப்பா இருந்துக்கிட்டு நியாயமாக உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பணம் அங்கே கிடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, யாரோ ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, யாரு காணமோ இல்லையோ அங்கே ஒருத்தங்க இறந்துருக்காங்கிறத போலீஸ் வந்து இன்னொரு சைடு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் கிட்ட அலர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. பட் விக்டரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைப்படி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட்டுட்டு ஐயோ பையனுக்கு என்ன ஆயிடுச்சோங்கிற பயத்தில் இன்னமும் தேட ஆரம்பிக்கிறாராம். தேடி போக ஃபைனலி விக்டர் அவருக்கு கண்ணிலே கிடைக்கலையா. பட் அவர் வந்து அந்த குரல் வந்து அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க காதில். விக்டர் வந்து அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுறது. ஸோ அவர் வந்து அந்த சவுண்டை நோக்கி போக அந்த பீச்சுக்கிட்டே கம்ப்ளீட்டாக போய்ட்றாரு, அதாவது தண்ணிக்கிட்டே கம்ப்ளீட்டாக போய்ட்றாரா. இது இந்த சைட் போயிட்டே இருக்கிறப்ப பேரலாக விக்டரோட அப்பாவோட தம்பியும் அந்த போலீஸும் இருந்துக்கிட்டு இன்னொரு சைடு தேடிட்டு இருக்காங்களா. அவங்க வந்து போயிட்டே இருக்கிறப்ப ஃபைனலி ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல வந்து நாய் வந்து பயங்கரமாக குலைக்கிறத பார்க்குறாங்க. இவங்க எப்பவும் போல மறுபடியும் அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு என்னங்க இங்கெல்லாம் பேயெல்லாம் சுற்றுங்க, அதனால தாங்க நாயெல்லாம் குலைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட அங்கிள் இருந்துக்கிட்டு, அதாவது விக்டர் அப்பாவோட தம்பி இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்பாமல் என்னங்க நாய் குலைக்குது, அந்த சரி ஏதோ இருக்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்து விக்டர் உண்மையிலேயே படுத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த மலையில் வந்து நனைஞ்சிட்டு ஒரு மாதிரி மயங்கி கிடக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்குறாங்க. விக்டரோட அப்பா வந்து உள்ளுக்குள்ளே தேடிட்டே போயிட்டு இருக்காராம். பெரிய அலை வந்து விக்டரோட அப்பாவையும் சேர்த்து அடித்து உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சான். அந்த போலீஸ் வந்து விக்டரோட அப்பா வந்து அலை அடித்து உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போகிறத பார்க்குறாரு. பார்த்து பதறி போய் வந்து கோஸ்ட் கார்டு அலர்ட் பண்ணுறாராம். கோஸ்ட் கார்டு வந்து கடலுக்குள்ளே போய் விக்டரோட அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி எங்கெல்லாமோ தேடி பார்க்குறாங்களாம். பட் விக்டரோட அப்பாவை காப்பாற்றவே முடியலையா. விக்டரோட அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு வெக்ஸாகி போகிறாங்க. விக்டர் கிடச்சிட்றான், ஆனால் விக்டரோட அப்பா இறந்து போய்ட்றாங்க. அது இந்த மாதிரி ஏகப்பட்ட அர்பன் லெஜெண்ட்ஸ் வந்து இந்த துமாஸ் பீச்சை பற்றி சுற்றிட்டு இருக்குது. எனக்கு உண்மையிலே விக்டரோட கதை வந்து உண்மையிலே இப்படி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை விக்டர்னு ஒரு பையன் வந்து காணாமல் போயிருக்கானா, இல்லை விக்டரோட அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குதான்னு சொல்லி நானும் கூகுளில் வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நியூஸ் ரிப்போர்ட்டாக கிடைக்கல. பிளாகாக வந்து ஏகப்பட்ட எழுதி வச்சிருக்காங்க. நடந்துருச்சுன்னு ஃபேஸ்புக் போஸ்ட்டு, வாட்ஸ்அப் போஸ்ட்டுங்க மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்கே தவிர ஒரு இதில் கூட ஃபேக்சுவலாக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு சான்றுமே கிடையாது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அமானுஷ்யம்லாம் வந்து துமாஸ் பீச்சை சுற்றி விடுற கட்டி கதைகள் நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் சரிப்பா, நான் துமாஸ் பீச்சை பர்சனலாக போய் பார்க்க போறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. போனீங்கன்னா ஒரு vlog எடுத்து போடுங்க, நானும் எடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு பேய் நம்பிக்கை இல்லைனாலும் பேய் இருக்கிற இடத்த போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு தைரியம்லாம் கிடையாது. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கடி. லவ் யூ ஆல். சேஸ் டேக் கேர். பாய். Cheers.